மாநாட்டை நடத்திட்டு இருக்கோம். இதெல்லாம் வளர்ச்சி. இந்த வளர்ச்சிக்கு பின்னால் எண்ணற்ற தோழருடைய தியாகம், எண்ணற்ற தோழருடைய அர்ப்பணிப்பு, இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு தருணமாக நான் பார்க்கிறேன். இன்னைக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சீட் சேஞ்சில் இப்படி திரும்பணும்னா உடனே வந்துட்டு கிளை மேலாளர்கிட்ட கோவப்பட்டு அடுத்த போன் மனோகரனுக்கோ சர்வமங்கலாவுக்கோ பறக்கும். கிளை மேலாளர் சொல்லிட்டாங்க. ஆனா அன்னைக்கு எல்லா கஷ்டத்திலையும் அனுபவிச்சிருக்காங்க. நீங்க சந்திரசேகர போஸ் அவருடைய புக்கை படிக்கும்போது தெரியும். ஒரு மேலாளருடைய அறைக்குள்ள நுழைகின்ற பொழுது செருப்பை கழட்டி வச்சுட்டு உள்ள போகணும். அதுக்கே பெரிய போராட்டம் பண்ணியிருக்காங்க. எங்களுடைய தஞ்சை கோட்டத்தை ஒரு வரலாறு சொல்லுவாங்க. அதாவது அப்ப வந்து நமக்கு தெரியும், நம்ம அந்த காலகட்ட சேர்த்து வந்திருக்கோம். 10லேருந்து 1, 1:45லேருந்து 5 மணி, 1 மணிக்கு பெல் அடிப்பாங்களாம். அப்பதான் சாப்பாட்டுக்கு போகணும். 1:45 ஒரு பெல் அடிக்கும் போது பள்ளிக்கூடத்து மாதிரி திருப்பி டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள வந்துடும். நீங்க இயற்கை பாதையில கிடைக்கிறேன்னா 1க்கு போனோம்னா அதுக்கு ஒரு டைம் வச்சிருங்க, 2க்கு போனா அதுக்கு ஒரு டைம் வச்சிருங்க. அதுக்குள்ள வரலன்னு சொன்னா நீ எவ்வளவு நேரம் கப்பூஸ்ல இருந்துங்கிற வரைக்கும் கேள்வி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து நான் எது சொல்ல சொன்னா, இப்படியான ஒரு தாக்குதல்கள் எல்லாம் அதிகமாக இந்த காலகட்டத்துலதான் சங்கத்தை கொண்டு போயிருக்கிறாங்க. ஊழியர்களை ஒரு அடிமையாக நினைத்த காலகட்டத்துல அதை எதிர்த்த போராட்டங்கள் தான் இன்னைக்கு 50களில் 60களில் எல்லாம் நடந்திருக்குது. 51ஆம் ஆண்டு நம்ம சங்கத்தை உருவாக்கி தேசியமயமாக்கல் வேண்டும் என்று சொல்லி உருவாக்க வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் தான் 56வது ஆண்டு நம்முடைய எல்ஐசி என்பது உருவானது. அது உருவான உடனே எல்லாத்துக்கும் ஸ்டாண்டர்டைசேஷன் வேஜஸ் அப்படிங்கிறது வந்துச்சானா வரல. அன்னைக்கு நம்ம என்ன கோரிக்கை வைத்தோமோ அந்த வத்தனை பலன்கள் வந்துச்சானா வரல. இன்றைய விலைக்கும் அன்றைய விலைக்கும் நீங்க பணவீக்கத்தை கணக்கில் எடுத்தோம்னா இன்னைக்கு ஊதிய திட்டத்தை பிரகாரம் மாதிரி பேசுவாங்க. இன்னைக்கு விலைவாசி ஏற்ற ஊதியம். ஆனா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த போராட்டம் என்பது தொடர்ந்து இருந்துட்டே தான் இருக்கு. சரி, ஒரு தொழிற்சங்கம் வந்து ஊழியர்களுடைய நலன்களை மட்டுமே பேசிக்கொண்டிருக்குமா அப்படின்னாக்க பேசிக்கொண்டுதான் இருக்க வேண்டிய இடத்துல இருந்துச்சு. இன்னைக்கு பதவி உயர்வை பற்றி பேசணுமா, அதையும் அப்படிதான் பேசிக்கிட்டே இருந்தோம். அரசியலை பற்றி பேசல. இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு இடத்துல எங்க பாக்குறேன்னு சொன்னா, தோழர்கள் பேசுகிற அரசியல், உலக அரசியல் துவங்கி இன்றைக்கு உள்ளூர் அரசியல் வரைக்கும் இன்னைக்கு பெரிய பெரிய உற்பத்தியில் உள்ள குப்பை அல்றது வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா, நம்ம பெரும்பாக்கத்துல. இதெல்லாம் நம்ம வந்து கடந்த காலத்துல இந்த அரசியல் பேச முடியுமானா பேச முடியாது. ஊழியர் நலன்களை தாண்டி எதுவும் பேச முடியாத இடத்துல தான் இருந்துச்சு. இன்னைக்கு அப்படியே இருந்ததுன்னா அது தொழிற்சங்கம் 75 ஆண்டுகளை கடந்து போயிருக்குமானா நிச்சயமாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒரு அரசியலை, தொழிலாளி வர்க்கத்தினுடைய அரசியலை முழுமையாக அளித்துள்ள ஒரு தொழிற்சங்கம் எதுன்னு சொன்னா அநேகமாக அகில இந்திய சுதந்திர சங்கத்தை தவிர வேற எந்த தொழிற்சங்கமும் இருக்க வாய்ப்பு இல்லை. அதனாலதான் இன்றைக்கு நம்ம ஒரு இந்த போட்டிருக்கோம் இல்லையா, உயிர்ப்போடும் உணர்வோடும். இந்த உயிர்ப்போடும் உணர்வோடுங்கிற வார்த்தைக்கு முழு அர்த்தத்தை கொடுப்பது அகில இந்திய சுதந்திர சங்கம் தான். 75 ஆண்டுகள் கழித்த பிறகு கூட இளமையோடும் இன்றைக்கும் துணிப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அப்ப இந்த ஒரு 51ல சங்கம் துவக்கியாச்சு, 56 எல்ஐசி உருவாயிடுச்சுன்னு சொல்லி அமைதியா இல்ல. அமைதியா நீங்க இருக்குன்னு விருப்பப்பட்டாலும் அரசினுடைய கொள்கைகள் உங்களை அமைதியா இருக்க விடலாம். நீங்க அதுக்கு பிறகு நடைபெறுகின்ற போராட்டங்கள், 60களில் நடைபெறுகின்ற போராட்டங்கள் ஒரு 5 நிமிடம் கூட எடுத்துக்கிறதோட நீ 10 நிமிடம் சொல்லுங்க, 15 நிமிடம். 60களில் நடந்த ஆட்டோமேஷன் இயக்கம். அன்னைக்கு இந்த ஆட்டோமேஷன் இயக்கத்துல வந்து 2 ஆண்டுகள் காவல் காக்காம அந்த ஐபிஎம் மிஷினை உள்ள வச்சிருந்தோம்னா இந்த இடத்துல நீங்கள் இல்லை, நாங்களும் இல்லை, இந்த இடத்துல மாநாடு இல்லை. ஏன்னா இன்னைக்கெல்லாம் வந்து கம்ப்யூட்டரைசேஷனை பத்தி நம்ம பெருமையா பேசுறோம். நீ தோழர் பேசும்போது சொன்னாரு 12,000 பேரை டிசிஎஸ் விலக்கியாச்சுன்னு சொல்லி. 2022க்கு பிறகு 2025க்குள்ள 2.1 லட்சம் 2,10,000 பேரை வேலையை விட்டு காமிச்சிருக்கான் ஐடி செக்டர்ஸ் இது வரைக்கும். இது குறித்து இது வரைக்கும் பேசவே இல்லை. ஆனா என்ன சொல்றோம், ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை தருவதாக சொன்ன ஒன்றிய அரசு இது குறித்து இது வரைக்கும் பேசவே இல்லை. ஆனா அன்னைக்கு அந்த ஐபிஎம் அன்னைக்கு உள்ள சென்ட்ரலைஸ்டு வந்துருச்சுன்னு சொன்னா இன்னைக்கு எல்லாருக்கும் சென்ட்ரலைஸ் ஆயிடுச்சுன்னா இன்னைக்கு சென்னை 2ங்கிற கோட்டம் இல்லை, இன்னைக்கு மண்டல அளவுகள் இருக்காது, எத்தனையோ கோட்டங்கள் வந்து இல்லாம போயிருக்கும். எதுக்காக சொல்ல வரேன்னு சொன்னா, அன்றைக்கு நம்முடைய நோக்கம், ஒரு எல்ஐசி நிறுவனம் உருவாக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்பது வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும். வேலை வாய்ப்பை உருவாக்கின அந்த தொழிலாளர்களுக்கு உரிய ஊதியத்தை, நியாயமான ஊதியத்தை வழங்க வேண்டும் என்று. இந்த ஊதியத்தை வழங்கணும் அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு ஒரு நிறுவனம் வந்து இன்னைக்கு வந்துருச்சுன்னு சொன்னா, ஐபிஎம் வந்துருச்சுன்னு சொன்னா இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு அதனால வேலை வாய்ப்பை உருவாக்குனதுனாலதான் இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அதுல பெரிய போராட்டம் என்பது நடந்தது. இன்னைக்கு அந்த போராட்டத்துல வந்து ஜோதி பாசு அவர் கூட ஒரு நாள் இரவு காவல் காத்ததாக வரலாறு இருக்கிறது. இன்னைக்கு அப்படியான ஒரு போராட்டத்தின் விளைவாக 60களில் அந்த ஆட்டோமேஷன் என்பது தடுத்து நிறுத்தப்பட்டது. சரி, அது முடிஞ்சிச்சா அப்படின்னு சொன்னா அப்படியே அதுக்கப்புறம் இருக்க விடல. நம்மள 70களில் நம்ம திரும்ப போராட்டம் நடத்தி தான் பொது இன்சூரன்ஸ் துறையை தேசியமயமாக்கியிருக்கிறோம். ஒவ்வொரு காலகட்டமும் ஒவ்வொரு வகையான போராட்டங்களுடைய வடிவங்கள் மாறி இருக்கு. ஆனா எல்லா காலத்திலையும் எல்லா போராட்டத்திலையும் ஒரு அரங்கத்திற்கு நடந்த போராட்டம் எதுவுமே கிடையாது.
அரங்கத்திற்கு வெளியே பொதுமக்களை சந்தித்து கையெழுத்துக்களை திரட்டுவது, திருமுனை கூட்டங்கள் நடத்துவது. உண்மையிலே எனக்கு சென்னை கோட்டத்தை நினைக்கும் போது சில நேரங்கள் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். திருமண கூட்டங்கள் நடத்துறதுலயும் அந்த பொதுக்கூட்டங்கள் பொறுத்தவரையும் அசராத ஒரு தொழிற்சங்கம் இருக்குன்னு சொன்னா அந்த தமிழக கூட்டங்கள்ல எனக்கு தெரிஞ்சு சென்னை 2 கூட்டம் தான். எந்த நேரம் பார்த்தாலும் மக்களோட துண்டு பிரச்சார விநியோகத்திலையும் சர்வசாதாரணமா களத்துல இறங்கிறீங்க. நீ இறங்கினதுக்கு அப்புறம் எங்க கூட்டத்துல போய் சென்னை கூட்டத்தை காமிச்சுதான் நாங்க பல நேரங்கள்ல அந்த தோழர்கள் திருமண கூட்டம் நடத்திட்டாங்க, பொதுக்கூட்டம் நடத்திட்டாங்க, நம்ம வாங்கன்னு சொல்லி பேசுறோம். அப்ப அந்த மாதிரியான போராட்டங்களை, அந்த மாதிரியான இயக்கங்களை தொடர்ந்து நடத்தி இதனோட விளைவுதான் ஒவ்வொரு இடத்தையும் நம்மளால வெற்றி பெற முடிந்திருக்கின்றது. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா வந்தாச்சு ஜிஎஸ்சி ஜெனரல் சுருவாக்கியாச்சுன்னு சொல்லி விட்டோமா, அது கிடையாது. எமர்ஜென்சி வருது. எமர்ஜென்சியில நம்மளுடைய சங்கத்தினுடைய அங்கீகாரமே பறிபோகுது இல்லையா? அது 6வது ஊதிய ஒப்பந்தம் நினைக்கிறேன். அதுல போனஸுக்கான அறிவிப்புங்கிறது 15% நம்ம ஒரு ஒப்பந்தத்துல வர்றோம். அன்னைக்கு இருந்த இந்திரா காந்திக்கு அன்னைக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியல. அவங்க ஏற்கனவே நம்மள ஐலாண்ட் ரெஜிஸ்ட்ரி சொல்லுவாங்க. நமக்கும் இந்த ஒயிட்கால ஜாப்ஸுங்கிற கெத்து நமக்கும் எல்ஐசி ஊழியர்களுக்கு இருக்குது, இன்னைக்கு வரைக்கும் இருக்குது அந்த கெத்து. அப்ப அந்த போனஸ்ங்கிறது உனக்கு கிடையாது, 15% கிடையாதுன்னு சொல்லி வருது. அதை எதிர்த்து போராடுகின்றோம், உச்ச நீதிமன்றத்துக்கு போறோம். போனஸ் இஸ் மை ப்ராப்பர்ட்டி அதனே பேசுது இல்லையா? போனஸ் உரிமைங்கிறது ப்ராப்பர்ட்டிங்கிற அந்த ஆக்டை வச்சு உள்ள போய் அதுல ஒரு பெரிய வெற்றியை பெறுகிறோம். கொடுக்கலாம்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் சொல்லிடுச்சு. அதற்கு பிறகும் கொடுப்பதற்கு ஒன்றிய அரசு, அன்றைய இந்திரா காந்தி தலைமையிலான ஒன்றிய அரசு கொடுக்கல. அப்ப கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் பெட்டிஷன் போட்டு 14 நாட்கள் வேலை நிறுத்தம். அந்த வேலை நிறுத்தத்தை நடத்துறோம். அந்த வேலை நிறுத்தத்தை நடத்தி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போட்டு அதுல ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வாங்குறோம். வாங்கினதுக்கு பிறகு நம்ம தொழிற்சங்கத்தினுடைய வரலாறுகள்ல ஒரு வேலை நிறுத்தம் இன்னைக்கு நோப்பேங்கிற கடத்துக்கு வந்துட்டோம். ஆனா நமக்கு இன்னைக்கு என்ன சங்கடத்துன்னு சொன்னா, நம்மளுடைய சம்பளத்தை வகுத்து போடும்போது 30,000 வகுத்து போடும்போது சம்பளத்தை பார்க்கும்போது வேலை நிறுத்தத்தில் போகாம வேண்டாமா யோசிச்சுட்டு இருக்க காலகட்டமா இருக்கு இன்னைக்கு. ஆனா ஒரு 14 நாட்கள் ஒரு வேலை நிறுத்தத்தை நடத்திருக்கிறோம்னு சொல்லி அதுக்கு பிறகு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் பெட்டிஷன் போட்டு அந்த 14 நாட்களுக்கான வேலைக்கான ஊதியத்தை சேர்த்து வாங்கிக்கிறோம். அதான் அகில இந்திய சொல்லி. ஆனா அவங்க இந்திரா காந்திக்கு என்னென்ன பொருட்கள்னு சொன்னா, அன்னைக்கு மக்கள் தொகை அதிகமா 50 கோடி 60 கோடியா தான் இருக்கும். அதுல வெறும் 30,000 35,000 பேர் இருக்கிற ஊழியர்கள் திரண்டு போராடி ஒரு அரசினுடைய கொள்கைகளுக்கு எதிரான மாற்றங்களை கொண்டு வராங்க. கோவம் வரும்போது உங்களுடைய சங்கத்தினுடைய அங்கீகாரத்தை பறிச்சாச்சு. போனஸ்ங்கிறது என்ன ஆயிடுச்சு? கருணை தொகையா மாறி போச்சு. நமக்கு இன்னைக்கு என்ன வார்த்தை இருக்கு? எஸ்கரேஷியா இன் லியூ ஆஃப் போனஸ் தான். கருணை தொகை நான் பார்த்து கொடுத்தா உண்டு, இல்லைன்னா இல்லை. சங்கத்தினுடைய அங்கீகாரத்தை பறிச்சாச்சு. பறிச்ச உடனே நமக்கு என்ன வந்துருச்சு? அடுத்த கோவம் எங்க வருது? ஒன்றிய அரசு மேல வருது. ஆனா எங்க நம்ம ஒரு இடத்துல பெரிய சக்சஸ் சொன்னா, நீ சங்கத்தோட அங்கீகாரத்தை பறிச்சாலும் அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. ஒட்டுமொத்த ஊழியர்களுடைய அங்கீகாரம் அகில இந்திய சுழல் சங்கத்துக்கு இருக்குதுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ண பார்த்தீங்களா? அந்த இடம் தான் நம்மளுடைய வெற்றி. அதனாலதான் அடுத்து 1980 ராஜீவ்காந்தி வந்த பிறகு, 84 ராஜீவ்காந்தி வந்த பிறகு எல்ஐசி 5 குழுக்களாக பிரிக்கணுங்கிற ஒரு மசோதாவை கொண்டு வந்த பொழுது அதை முறியடிக்க முடிந்தது என்று சொன்னால் சங்கத்தினுடைய அங்கீகாரத்துக்கு முக்கியமாக காரணமாக இருந்தது நம்முடைய ஊழியருடைய ஒற்றுமை. அந்த ஒற்றுமை தான் மீண்டும் மக்கள்கிட்ட போறோம், மீண்டும் பிரச்சாரம் பண்றோம், மீண்டும் திருமண இயக்கங்கள், மீண்டும் முக்கிய பிரமுகர்களை சந்திப்பது, மீண்டும் முதல்வர்களை சந்திப்பது. இப்படி ஒரு பெரிய போராட்டம். இந்த பெரிய போராட்டத்திற்கு பிறகுதான் சுனில் மித்ராவுக்கு கடிதம் எழுதுறாரு அன்றைய ராஜீவ்காந்தி. நாங்கள் இந்த மசோதாவை விலக்கிக் கொள்கிறோம் என்று கடிதம் எழுதுகிறார். அப்போ ஒரு தொழிற்சங்கம் ஒரு சாதாரண ஒரு அரங்கத்திற்குள்ள இருந்து வெறுமன என்னுடைய ஊழியருடைய நலன் என்ன முதல் குறிப்பானை சொன்னேன் இல்லையா, அதுல முழுக்க அந்த குறிப்பானை பேசுவது பூராவே ஊழியருடைய நலனை பற்றி தான். நீங்க நிறுவன நலனை பற்றி கூட அதிகமா பேசல. அந்த இடத்தெல்லாம் கடந்து வருவது ஒரு 80களில் ஒரு அரசினுடைய ஒரு மசோதா அறிமுகப்படுத்தப்பட்ட மசோதாவை முறியடித்து நம்ம முன்னேறோம்னு சொன்னா அதுக்கு காரணம் நம்மளுடைய அரசியல் உணர்வு தான். அந்த தொழிற்சங்க அரசியலை தொடர்ந்து நமக்கு கிட்டத்தட்ட சொல்லணும்னா போதித்துக் கொண்டே வார்த்தையோட தப்பு கிடையாது, கற்றுக் கொடுத்து கொண்டே வந்த ஒரு அமைப்பு அகில இந்திய சுழல் சங்கம். அதனாலதான் சர்வேல பேசுகின்ற பொழுது சொன்னது நான் ஆர்சி போஸ்ட் நான் குறைகள் மதிப்பில்லை, நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒன்றுதான். அப்ப சர்வேல எழுதும்போது நான் இன்றைக்கு எல்ஐசி நிறுவனத்தில் பணியாற்றுகின்ற ஆர்சியாக பணியாற்றுகின்ற ஊழியர்களுக்கு தெரிந்த விஷயம் கூட இன்றைக்கு அந்த அளவுக்கு எல்ஐசி பற்றி தெரிஞ்ச அது கூட அதிகாரிகளுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி எழுதாம். அதுதான் ஏஇஎல். இன்னைக்கு ஏஇஎல் பத்தி பேசுகின்ற பொழுது நிறைய தோழர்கள் இன்றைக்கு எவ்வளவோ விஷயங்களை பேசுறோம், அரசியலை பத்தி பேசுறோம். சில தோழர்கள் அமைப்பை பற்றி பேசாம அரசியலை பற்றி பேசுறோம். அது அதுக்காக அமைப்பை பற்றி குறைவாக மதிப்பு இல்லை. ஆனா அந்த அரசியல் இருக்கு பார்த்தீங்களா, உலக அரசியல் ட்ரம்ப்பை பத்தி பேசணும். இன்னைக்கு எனக்கு ஒரு பாதிப்பு அது தோழர்கள் பேசும்போது ரொம்ப நல்ல பாயிட்டாரு. ட்ரம்ப் ஒரு இயற்கை சீற்றத்தை பத்தி சொல்லி காட்டுச்சு. அதை பற்றி எனக்கு உண்மையில அந்த ஒரு பாயிண்டை சொல்லும்போது நினைச்சேன் நான், ட்ரம்ப் இந்த பாகிஸ்தான் போருக்கு என்ன தொடர்பு இருக்குன்னு சொல்லி பார்த்தேன். நம்ம பாகிஸ்தான் ராணுவ நடவடிக்கை இருக்கு இல்லையா,
அதை நிறுத்துகின்ற பொழுது ஒரு வர்த்தகம் நான் வர்த்தகத்தை சொல்லிதான் நிறுத்தினேங்கிறாரு ட்ரம்ப். அந்த வர்த்தகத்துக்கு பின்னால நம்மளுடைய பிரச்சனையை அதில் சேர்ந்து அடங்கியிருக்கிறதா பாக்குறேன் நான். அதுக்குள்ளதான் வந்து அந்த வர்த்தகத்துல வந்து இன்சூரன்ஸ் துறையில இருக்கின்ற அந்த அந்நிய நிறுவனங்களை அனுமதிக்க வேண்டும், அந்நிய நேரடி முதலீட்டை 100% உயர்த்த வேண்டும், இதெல்லாம் இருக்குது. அதுக்குள்ள என்ன ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னா, எல்ஐசி நிறுவனத்திற்கு வழங்கப்படுகின்ற அந்த சாவரன் கேரண்டி, அரசினுடைய உத்தரவாதம் என்பது விலக்கிக் கொள்ளப்பட வேண்டுங்கிற கோரிக்கையே அதுக்குள்ள இருக்குது. இந்த வர்த்தகத்துக்குள்ள வர்த்தகம் சொல்லாத சாதாரணமான விஷயமா நான் பார்க்கல நாங்க. அப்ப ஒரு அந்த வர்த்தகத்துக்குள்ள அது அடங்கியிருக்குன்னு சொன்னா, என்னைக்காவது நம்ம வந்து அதை குறித்து பேசியிருக்கிறோமா அப்படின்னு சொன்னா, நான் என்ன சொல்றேன், பயன்படுத்திருக்கோம் அரசுடைய உத்தரவாதத்தை என்னைக்காவது பயன்படுத்திருக்கிறோமா? எங்க பகுதியில் சுனாமி வந்துச்சு. சுனாமி வந்தபோது நாகப்பட்டினம் கலெக்டர் என்ன சர்டிஃபிகேட் கொடுத்துறாரோ அதை வச்சு பணத்தை கொடுத்துட்டோம். குஜராத்ல இது வந்துச்சு, பூகம்பம் வந்துச்சு, அன்னைக்கு எல்லா பணத்தையும் செட்டில் பண்ணோம். அஸ்ஸாம் வெள்ளம், மும்பை வெள்ளம், எல்லாத்துலயும் நம்மளுடைய பணத்தை வந்து என்னைக்காவது ஒரு பைசாவா வந்து நம்ம வந்து ஒன்றிய அரசுக்கு கொடுக்க முடியாது சொல்லி வாங்கியிருக்கிறோமா? எல்லா பைசாவையும் எல்ஐசி மட்டும் தான் செலவு பண்ணிருக்கு. நீ 5 கோடி முதலீடு போட்டதோட சரி, 100 கோடியாக அது மாத்திர போது கூட எல்ஐசி தான் போட்டு சொல்லி அரசாங்கம் போடணும் இல்லையா? அப்ப ஆனா அங்க அமெரிக்காவில ஒரு காத்ரீனா புயல் 2007 அல்லது 2008 நினைக்கிறேன், ஒரு காத்ரீனா புயல் அடிச்சப்ப வந்த அதுக்கு அங்க இருந்த ஐஐஜி உட்பட அத்தனை நிறுவனங்களும் எங்களுக்கு பணம் செட்டில் பண்ண முடியாது, அரசாங்கம் உதவி பண்ணா பணம் செட்டில் பண்றேன்னு சொன்னான் இல்லையா? அவன் தான் இன்னைக்கு வந்து கடையை விற்கிறதுக்கு இங்க வரான். அவனை கடையை விற்கிறது தான் இங்க அனுமதி கட்டு வரான் இல்லையா? அது குறித்து நம்மளுடைய மன்னிக்கணும், இன்சூரன்ஸ் சொற்கள் நிறைய விஷயங்கள் நிறைய விரிவாக இருக்குது. அப்படி நம்ம பார்க்கின்ற பொழுது அப்ப இந்த அரசியல், இந்த நுட்பமான அரசியலை மட்டும் சொல்லிக் கொடுக்கறதுனாலதான் நமக்கு ஒரு உணர்வு பூர்வமாக நம்ம வெளியில இருந்து பேச முடியுது, மக்களுடைய நம்பிக்கையை பெற முடியுது. நம்ம இன்னைக்கு எல்ஐசி ஊழியர்கள் மாதிரி மக்கள்கிட்ட போய் அழகி பேசுறது எங்கேயுமே இருக்காது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் 90களில் வேலைக்கு வந்த பொழுது உண்மையிலேயே போய் நான் வேலைக்கு வந்துட்டோம், நமக்கு இனிமே என்ன இருக்கு அப்படிங்கிற கெத்தோட தான் இருந்தோம். வந்தது உலகமயமாக்கல், இறக்கி விட்டாங்க, தெருவில் போய் கையெழுத்து வாங்குகின்ற பொழுதுதான் தெரிஞ்சது நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம்னு சொல்லி. நான் அப்ப ரொம்ப 26 வயசு, கையெழுத்து வாங்க போயிட்டு வரும்பொழுது எங்களுக்கு எஸ்ஆர் கிருஷ்ணமூர்த்தி ஒருத்தர் ஒரு மார்க்கெட்ல போய் கையெழுத்து வாங்கிட்டு வந்தோம். கையெழுத்து வாங்க போகும்போது ஒரு வளையல் கடையாட்டு கண்ணாமன்னு திட்டினாரு. எனக்கு 26 வயசு, கோவம் ரொம்ப. நேரம் வந்து எஸ்ஆர் கிட்ட இதெல்லாம் இன்னைக்கு எதுக்கு வாங்க சொல்றீங்க, நீங்க இதை தூக்கி போடுங்க அப்படின்னா. தூக்கி போடுங்க. அப்ப அவர் சொல்றாரு, இதை உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னாரு. கண்ணாமன்னா திட்டுறான், எல்ஐசியை பற்றி திட்டுறாங்கல்ல, அதை கேட்கணும், அதை கேட்டு சரி பண்றது என்னங்கிறத பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். ஆனா அதுக்கு பிறகு தன்னோட எதிர்த்து அகில இந்திய அளவில் போச்சு அந்த பணி கலாச்சாரத்தை மாற்றும். அந்த பணி கலாச்சாரத்தை மாற்றியதுல இன்றைக்கு இருக்கின்ற தோழர்களுக்கு பெரும் பங்கு இருக்கிறதாக நான் பார்க்கிறேன். அந்த பணி கலாச்சாரம் வந்து மாத்தினதுனாலதான் இன்றைக்கு எல்ஐசியை பற்றிய ஒரு நம்பிக்கையை இன்றைக்கு பொதுமக்கள்கிட்ட நம்மளால விதைக்க முடியுது. அந்த நம்பிக்கையை விதைத்ததன் காரணமாகத்தான் ஒரு தோழர் பேசும்போது சொல்றாரு பார்த்தீங்களா, திருத்தணியில உள்ள ஒரு பாலிசிக்கு இங்க வந்து பேசணும்னு சொல்லி இந்த அகில இந்திய இன்சூரன்ஸ் இந்த நெட்வொர்க்கை பணி கலாச்சாரத்தை உருவாக்கி தந்ததுனாலதான் இன்றைக்கு நான் ரொம்ப நம்பிக்கையோடு பேச முடிகின்றது. ஒரு முகவர் ஒருத்தர் பேசும்போது சொன்னாரு, அவர்கிட்ட ஒரு இயக்கத்துக்காக அவர்கிட்ட ஆதரவை கேட்டு நம்ம பகுதியில் போகும்போது, முழுமையா தர்றோம் சார், ஏன்னா நீங்க அந்த இடத்துல நடத்துற திருமண பிரச்சாரத்தில் இப்ப கிராம ஒரு மாநாட்டை ஒட்டி பேசணும், முழுமையா தர்றோம் சார், நீங்க அந்த இடத்துல பிரச்சாரம் பண்ணதுக்கு பிறகு எனக்கு அந்த இடத்துல வணிகம் கூட வருதுன்னு சொல்லி. அதாவது ஒரு நிறுவனம் வந்து நல்லது செய்யறது வந்து உள்ளுக்குள்ளே வச்சுட்டு இருக்கிறது பிரச்சனை இல்லை, மக்கள்கிட்ட கொண்டு போறது, மக்களோட நம்பிக்கை விதைப்பது. அப்படியா கொண்டு வந்ததுனாலதான் இன்றைக்கு நம்மளால அந்த இடத்துல வெற்றி பெற முடிகின்றது. அதனாலதான் 5 குழுக்களாக பிரிக்கின்ற அந்த அரசினுடைய முயற்சி முறியடிக்கப்படுகிறது. 1990களுக்கு பிறகு சொல்லிக்க வேண்டாம், அநேகமாக எல்லா தோழர்களும் அதுல பங்கெடுத்திருக்கோம். பங்கெடுக்காத தோழர்களே இன்னைக்கு இருந்திருக்க மாட்டோம். அப்ப அகில இந்திய இன்சூரன்ஸ் சங்கம் நடத்திய கையெழுத்து இயக்கம், அகில இந்திய இன்சூரன்ஸ் சங்கம் நடத்துகின்ற கருத்தரங்கங்கள், இது எல்லாம் சேர்ந்து இந்த மாநாடுகள்லாம் உண்மையிலே நான் சொல்லுவேன், நாங்கள் எங்களுடைய கூட்டத்தை சொல்லுவேன், மாநாடு என்பது கூடி களைவதற்கல்ல, அந்த வந்து முழுமையாக உள்வாங்கி கொள்ள வேண்டும் அதனுடைய கருத்துக்கள் என்ன. அப்படியான ஒரு கருத்துக்களை முழுமையாக உள்வாங்கியதுனாலதான் இன்றைக்கு நம்மளால பெருமையோடு இன்னைக்கு பேச முடிகின்றது. நாடாளுமன்றத்துல அந்த மசோதா, எல்ஐசி மசோதா எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் வந்து கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு கட்சிகளுடைய வேறுபாடுகளை கடந்து பேசுகின்ற ஒரே ஒரு வார்த்தை, லஞ்ச லாவண்யம் இல்லாத ஒரு நிறுவனம் என்ற எல்ஐசியை பற்றி பேசுகிறார்கள் சொன்னால் அதுக்கு அகில இந்திய இன்சூரன்ஸ் உருவாக்கி வைத்திருக்கின்ற பணி கலாச்சாரம் தான். நான் வந்து ரிட்டையர் ஆகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னுடைய சொந்தக்கார ஒருத்தர் வந்து கேட்டாரு, பேப்பர்லாம் நடத்துறதுக்கு எவ்வளவு நாள் கேட்டாரு. நான் சொன்னேன், ஏன் அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா, அன்னைக்கே கொடுத்துருவாங்களா என்ன, அன்னைக்கே கொடுத்துருவாங்களா, அப்ப எப்படி இதெல்லாம் எப்படி சாத்தியம்னாரு. நீ அது 10 நாட்கள் கொடுக்கலாம்னு சொல்லி 4 லெட்டர் போட்டோன்னா அவங்க மேல ஆக்சன் எடுத்துருவான். அது மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கி வச்சிருக்கோம்னு சொல்லி ஒரு ஊழியர்களுக்காக மட்டும் இல்ல, நம்மளோட கிளைம் செட்டில்மெண்ட்லயும் அதை வச்சிருக்கோம், டைம் லேக்ங்கிற ஒரு விஷயத்துல வச்சிருக்கோம். இதெல்லாம் பார்த்து செய்யறதுனாலதான் இந்த எல்ஐசி நம்பிக்கைங்கிறது அதிகரிச்சிருக்குதா பாக்குறாங்க.
நம்பிக்கை எப்படி கொண்டு போகிறோன்றதான் பிரச்சனை. நம்ம தெருவுன்னு போராடுறோம், மக்கள்கிட்ட கையெழுத்து இயக்கம் வாங்குறோம், எல்லாம் நம்பிக்கையை கொடுத்துட்டோம். அந்த நம்பிக்கை கொடுத்துட்டு மட்டும் போதுமாங்கிற இடத்துல இருந்து பாருங்க. இன்றைக்கு நம்மளுடைய வணிகத்தினுடைய பிசினஸ் எவ்வளோன்னு பார்த்துக்கிறீங்க. அதாவது நான் சொல்றது தனிநபர் காப்பீட்டுல தனிநபர் காப்பீட்டுல நம்ம 30% தான் நெருக்கி இருக்கிறோம் இல்லையா? குழு காப்பீடு மட்டும்தான் நமக்கு இன்னைக்கு வந்து பெரிய உயிரை கொடுத்துட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த குழு காப்பீட்டை தனியா பிரிச்சு அதற்கான வரவு செலவுகளை தனியா பார்க்கணுங்கிற கோரிக்கையும் இன்றைக்கு முதலாளிகள்கிட்ட இருந்துட்டு இருக்கிறதையும் தோழர்கள் கவனிச்சுக்கணும். வெறுமன தனிநபர் காப்பீட்டை மட்டும் வச்சு பார்த்தோம்னா நம்மள்ட்ட ஒண்ணுமே இல்லை. ஆனால் கூட இன்னைக்கு நம்மளுடைய வருமானம் வளர்ச்சி என்பது 410% அளவிற்கு வளர்ந்திருக்கிறது. தோழர்கள் பேசும்போது சொன்னீங்க ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி 49% அளவிற்கு குறைந்திருக்கிறது ஊழியர்களுடைய எண்ணிக்கை. ஆனால் 410% அளவிற்கு எல்ஐசி நிறுவனத்துடைய வளர்ச்சி உருவாயிருக்குது. புதிய பணிகளை கண்டுபிடிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். நம்ம சும்மா வெளியில போய் வந்துட்டு எல்ஐசியை பற்றி பெருமையாக பேசுகின்றோம், எல்ஐசியை பற்றி மக்கள் நம்பிக்கை வச்சுட்டோம்னு சொன்னாக்கா, இன்னைக்கு தோழர்கள் பேசும்போது சொன்னாங்க இல்லையா, திருத்தணியை பற்றியும் இங்கே கோயம்பேட்டில் அந்த செட்டில் ஆனதுன்னு. நமக்கு பிராண்ட் அம்பாசிடர்னு திரிஷாவோ கத்ரினா கைஃபோ மாதவனோ நயன்தாராவோ இல்லை. நம்ம ஒருத்தரும் பிராண்ட் அம்பாசிடர். நம்மளுடைய பணி சேவைகளை எந்த அளவுக்கு செய்யணுமோ நம்ம தான் பிராண்ட் அம்பாசிடர். நம்மள்ட்ட 48,000 பிராண்ட் அம்பாசிடர் இன்னைக்கு கிளாஸ் 3-4 இருக்கிறாங்க. எதுக்கு நம்ம போய் இன்னொருத்தட்ட போய் விளம்பரத்தை போய் கொடுக்கறதுக்கு வச்சுக்கணும்? அப்ப நம்மளுடைய சேவை என்பது இன்னும் கொஞ்சம் கூடுதலான இடத்துல செய்ய வேண்டியதா இருக்கிறோம். இன்னைக்கு சர்வே சொல்றது வந்து உலகத்தரம் வாய்ந்த சேவையை எல்ஐசி நிறுவனம் வழங்கி கொண்டிருப்பதாக சொல்றோம். இது போதுமானதாங்கிற கேள்வியோட தான் நான் வந்து பாக்குறேன். ஒரு 2 விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். இங்க நெட்ஃபிளிக்ஸ் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து 199 ரூபா தான் பணம், வெறும் 199 ரூபா தான். அவன் வந்து அந்த பீரியட் முடிகிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி மெசேஜ் அனுப்புறான். எனக்கு மெசேஜ் அனுப்பி இந்த மாதிரி இந்த டியூ டேட்ல அந்த பணம் கட்டணும் அப்படின்னு சொல்லி அனுப்புறான். அதுக்கு 2வது நாள் என் கார்டோட நம்பரை போடுறான், என்னுடைய டெபிட் கார்டு நம்பரை போடுறான். போட்டுட்டு இதுல இருந்து பணம் எடுத்துக்கலாமா கேட்கறான். 3 நாள் எடுத்துடலாம். ஏன்னா நமக்கு அந்த கண்டிஷன்ஸ் போடும்போது எல்லாத்துக்கும் ஓகே 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 கொடுத்து வச்சிருப்போம். எடுத்துட்டான், பணத்தை எடுத்துட்டான். சரி, அது பணம் ரைட்டு, நெட்ஃபிளிக்ஸ்ல படம் பார்க்கலாம், ரைட்டு, நமக்கு ஒரு சிரமம் இல்லாம இருக்குது, அது ஒரு நல்ல சர்வீஸ் தானேன்னு பாக்குறோம் இல்லையா? ஆனா அவன் என்ன பண்றான், ஒரு படம் நான் பார்த்துட்டு பாதிதான் வச்சுட்டு ஒரு வாரம் அங்கே சுத்திட்டு இருக்கேன். நமக்கு அது எப்போதுமே எல்லா படமும் பாதி தான் பார்ப்பேன், டைம் இருக்கும்போது பார்ப்பேன். திரும்பி ஒரு நாள் மெயில் ஓப்பன் பண்றேன், இந்த படத்தை நீ பாதியில நிறுத்தி வச்சிருக்க, இந்த படத்தை எப்ப பார்த்து முடியுமான்னு கேட்கறான். நமக்கு என்ன யோசனை இருக்குன்னு சொன்னா, அவனை பொறுத்த வரைக்கும் படம் முழுசா பார்த்து முடிச்சாதான் அவன்கிட்ட பணம் வரும். என்ன நம்மளை ஞாபகப்படுத்துறான். இது வந்து யோசிச்சு பாருங்க, இது அப்படியே நமக்கு அப்ளை பண்ணுங்க. புதிய வேலைகள் சொல்றேன் நான். நீங்க ஒரு பாலிசார்ட்ட போய் பணம் வரல, ஒரு பணத்தை வந்து பிரீமியம் வரி கட்டல, நீங்க இன் டைம் கட்டுங்கன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கங்களேன், என்ன மாதிரியான இம்பாக்டை கொடுக்கும்? அந்த இம்பாக்டை நாங்க ரொம்ப அனுபவபூர்வம் அனுபவிச்சோம். ஒரு தடவை ஹை அண்ட் கஸ்டமர்ஸை மட்டும் தேடுறதுன்னு சொல்லி கோட்டத்தில் ஒரு முடிவு எடுத்து அதை கொண்டு போனப்ப பாலிசி ஹோல்டர்ஸ்ட்ட நேரடியாக பேசணும், முகவர்களுடைய அனுமதியோட தான், அதையும் சொல்லிடலாம். ஏன்னா அதுல சில முகவர்களுக்கு வருத்தங்கள் இருந்துச்சு. ஏன்னா பணத்தை வாங்கி கட்டாம வந்துருக்கலாம், அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணணும், அது வேற. ஆனா அந்த பாலிசார்கள் சொன்னது, இந்த மாதிரி இது வரைக்கும் அலுவலகத்துல யாருமே கேட்டதில்லை, எங்களுக்கு நினைவுபடுத்தினது இல்லை, வெறும் மெசேஜ் வருதும் மெக்கானிக்கலா பாத்துட்டு இருக்கீங்க, ஆனா இன்னைக்குதான் நீங்க வந்து நேரடியாக பேசுனீங்கன்னு சொல்லி அந்த மாதம் மட்டும் கொஞ்சம் கூடுதலான ரெனியூவல் பிரீமியத்தை எங்களால பெற முடியுது. அது ஒரு நல்ல ஒரு அனுபவமாக நம்ம பார்த்தோம். அப்ப நமக்கு இந்த பணம் வந்தாதான் நமக்கு வருமானம். நான் சொன்ன நெட்ஃபிளிக்ஸ் 199 ரூபாங்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஆனா 199 அவங்க இடத்துல கோடிக்கணக்கான சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கான் அன்னைக்கு. அதனால சொல்றேன், இப்ப நம்மளுடைய ஹை அண்ட் கஸ்டமர்ஸ் சொல்லலாம், எல்லா கஸ்டமர்ஸ்டையும் பேசுறதுல தப்பு இல்லைன்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து நம்ம அதை அமல்படுத்த கிட்டத்தட்ட இன்னைக்கு கால் டு கஸ்டமர்ஸ் எங்க டிவிஷன்ல முழுமையாக அமலாயிடுச்சு. இப்பெல்லாம் உங்களுக்கு வந்து பிரான்ச் மேனேஜர்ஸ் என்ன ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னாக்க, எப்போ அவங்களுக்கு ஒரு லிஸ்ட்டை கொடுத்துருங்க, அவங்க வேணுங்கிறப்ப அவங்க ஃபோன் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு போய் வச்சிருக்காங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, பாலிசார சேவைங்கிறது ரொம்ப எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கின்ற ஒரு காலகட்டமா இருக்குனாங்க. நம்ம அந்த மாதிரி இடத்துல இருக்கிறோம். நம்ம ஒரு கஸ்டமரா நம்ம என்ன பண்றோம், நமக்கு ஸ்விக்கியும் சொமேட்டோவும் இன்னைக்கு போட்டியாளர்கள். ஸ்விக்கி ஒருத்த வந்து ஒரு நிமிஷம் லேட் ஆச்சுன்னா அவன்கிட்ட என்ன சொல்றான், இதுக்கு தான் நான் சொமேட்டோவில் கொடுக்கலாம்னு நினைச்சேன், நீ உன்னிட்ட கொடுத்ததுனால எனக்கு 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கலாம் இல்லையா? நம்மள்ட்ட அவன் வந்து கிளம்பி வர்றதை ட்ராக் பண்றோம், ஒரு இதுல ட்ராக் பண்ற முடியலன்னு சொன்னா அடுத்த ஒரு ஆல்டர்னேட்டிவ் பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோம். வீட்டுல வந்து கொடுத்துட்றான், வீட்டுல வந்து கொடுத்ததுக்கு பிறகு நம்ம என்ன வேணும்னா வந்து வாயில வந்து ஊட்டி விட்டு போனா போதுங்கிற நிறுவனத்தை தேடுறோம். ஏன்னா கஸ்டமரா எனக்கு வந்து இன்னும் எது சௌரியம்னு யோசிக்கிறோம் இல்லையா? ஆனா நம்ம ஒரு கஸ்டமரா நான் வந்து இன்னொருத்த எதிர்பார்க்கிற அந்த பலன்களை நமக்கு வர கஸ்டமர்கிட்ட எப்படி செய்ய போறோம் அப்படிங்கிறதா எனக்கு இன்னும் தெளிவு ஒரு கேள்வி. அம்மான்னு சொன்னதுதான் என்ன சுந்தரம் வந்து சொன்னதுக்கு அடுத்த ஸ்டேஜ் போனார், ஒரு உள்ளுக்குள்ளேருந்து போராட்டம் நடத்துகின்ற போராட்டம்னு. அம்மான்னு சொன்னது வந்து, நீங்க உங்களுடைய கஸ்டமர் வந்தாங்கன்னா
அந்த சீட்டுக்கு போகணும்னு சொல்லாதீங்க, அந்த வேலையை எடுத்து செய்வதற்கு கற்றுக்குங்க தான் சொல்கிறாங்க. அதை நான் இன்னொரு அனுபவத்தோடு சொல்லி முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நான் பாடசாலை சேவையை ஒரு வங்கிக்குள்ளே போகிறோம். வங்கிக்குள்ளே போகும்போது எஸ்பி அக்கௌண்ட் விஷயமா போனோம்னா அவர் நான் கரண்ட் அக்கௌண்ட் மட்டும் பார்க்குறேன்னு சொன்னால் கோபம் வரும். ஜொல் லோன் வைக்கிறதுக்காக போனோம்னா நான் ஹவுசிங் லோன் மட்டும் தான் பார்க்குறேன்னு சொன்னால் கோபம் வரும். எதுக்கே நீ ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்கோம். அடுத்த கேள்வி தான், நீ பின்னாடி போக வேண்டியதானே. ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல முடியலன்னா எப்படி கோபம் வருது பார்த்தீங்களா? ஏன்னா அந்த இடத்துல எனக்கு கஸ்டமர். அதே மாதிரியான கோபம் நம்மள்கிட்ட வர்ற கஸ்டமர்ஸ்க்கு வராமல் இருக்கணும், பாதுகாவலர்கள்ட்ட வரும்போது வராமல் இருக்கணும்னா இன்னும் கூடுதலான சேவைகளை கூடுதலான அர்ப்பணிப்போடு செய்ய வேண்டும். நாம் யாரோ செய்த தியாகங்கள், யாரோ செய்த அர்ப்பணிப்புகள்ல இந்த இடத்துல நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். அந்த யாரோ அப்படிங்கிற இடம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல நாம் எப்போ இருக்க போறோங்கிறதான் கேள்வியோடு இந்த யாரோவாக நாம் மாற வேண்டும் என்று சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறோம்.